இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ப்ராஜெக்ட் ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிட்டுருந்தத தான் நம்ப பார்க்கலாம். ஒரு என்விரான்மென்ட் எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியா கொண்டு வரதுன்றத வந்து நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே, நீங்க ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் ட்ரீம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சோர்ஸ் ஃபைல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் நீங்க. டைரக்ட்டா அது எங்க இருக்குன்னா, சாம்பிள் மேல போனீங்கன்னா, சாம்பிள்ல இங்கேயே இருக்கும். அப்படி இல்லன்னா உங்களுக்கு ஃபேப்ல கூட நீங்க தேடிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நீங்க டவுன்லோட் பண்ணிட்டோனே உங்களுக்கு வந்து கீழ வந்து உங்களுக்கு வந்து இங்க ஆட் ஆயிடும். நீங்க இங்கேருந்து ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, இதோ இந்த இடத்துல வந்து இருக்கு. நீங்க உள்ள கொடுத்து கூட கிரியேட் ப்ராஜெக்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5.7 6 சொல்லிட்டு கேட்கும். நம்ம 5.7லேயே நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் 5.7 கொடுத்து நீங்கள் உள்ள வந்து ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு நமக்கு இங்கே வந்துடும். இங்கே வந்துட்டு அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, டேரெக்டாக நான் ஃபைலுக்குள்ளே தான் இருக்கேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகுது. ஏன்னா பெரிய ஃபைல் இது, அதனால் ஓப்பன் ஆகாது. ஓகே, நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுங்கன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டு டேரெக்டாக இங்கே வந்து நம்ம ப்ளூ பிரிண்ட் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே போயிட்டு ஆல் ஃபில்டர்ஸ் போனீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் இருக்கு பாருங்க. ப்ளூ பிரிண்ட்டை கிளிக் பண்ணி இந்த ப்ளூ பிரிண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணிட்டா நமக்கு இங்கே வந்துடும். அப்படியே டேரெக்டாக நீங்கள் இங்கே ப்ளூ பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்க ப்ளூ பிரிண்ட் ஃபுல்லாக இங்கே வந்துடும் நமக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த இதை என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து வேற ப்ராஜெக்ட் வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, டேரெக்டாக நான் அதை மினிமைஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா புது ப்ராஜெக்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டேரெக்டாக லான்ச் கொடுத்து உள்ள ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்கில் பிளாங்க்கில் கொடுத்துடலாம். ஓகேங்களா? பிளாங்கே இருக்கட்டும். பிளாங்க்கில் கொடுத்துட்டு டேரெக்டாக கீழே வந்து சரி கிளிக் பண்ணிவிட்டு நான் ப்ராஜெக்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் கேமரா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உள்ளே போய் சின்னதாக ஒரு க்யூப் வச்சுட்டு நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? உள்ளே வந்தாச்சு. நம்ம டேரெக்டாக நம்ம சும்மா ஒரு க்யூப் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் அட் அ டைமில் 2 ஓப்பன் பண்ணாதீங்க. ஒன்று ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் 2 ஓப்பன் பண்ணிக்கிறேன், அதனால தான் லேட் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, சேவ் கொடுத்துட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிவிட்டு பழைய ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணோம்ல, எலக்ட்ரிக்கல் நேச்சர். ஓகே, ஓப்பன் பண்ணலாம். இதில் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா, கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ப்ளூ பிரிண்ட் அப்படியே ஸ்லைட்டில் தான் இருக்கு பாருங்கள். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் ஏ கொடுத்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மைக்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? டேரெக்டாக நம்ம கீழே இங்கே வந்துட்டு மைக்ரேட் ஆப்ஷன் கொடுத்துட்டு சேவ் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோம். ஓகேங்களா? சேவ் கொடுத்து இது வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம். டேரெக்டாக ஓகே கொடுத்துட்டு எந்த இடத்துல லொக்கேஷன் சேவ் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, டேரெக்டாக நீங்கள் ஃபுல்ஸாக வச்சுருந்தீங்கன்னா டாக்குமெண்ட்டில் அன்ரியல் இன்ஜின் சொல்லிட்டு இருக்கும். உங்களுக்கு எங்கே சேவ் ஆகிருக்கோ அங்கே தான் இருக்கும். ஓகேங்களா? அங்கே வந்து நேச்சர்ன்னு இருக்கு பாருங்க, நேச்சர். அதில் வந்து கண்டென்ட். ஓகேங்களா? கண்டென்ட்டில் அந்த ஃபோல்டரில் வந்து போட்டுட்டு மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா பெரிய ஃபைல் இது, கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு மைக்ரேட் ஆகி வந்துடுச்சு. இப்போ டேரெக்டாக நான் ப்ராஜெக்ட் போல தான் இருக்கேன் நான். ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். ஓகே, இப்போ டேரெக்டாக கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமுத்திட்டிங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஃபோல்டர்லாம் இங்கே வந்துடும் நமக்கு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அது மைக்ரேட் ஆனது எல்லாமே உங்களுக்கு இங்கேயே இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைட்டாக நம்ம வந்து ப்ராஜெக்டை வந்து லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? குவாலிட்டியை இல்லைனா கூட இங்கே இல்லைனா கூட நீங்கள் இங்கே போயிட்டு கூட ப்ரிவியூவில் போயிட்டு நீங்கள் மீடியமில் மாற்றிக்கலாம். மீடியம் நான் ஹையில் மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம என்னன்னா சும்மா இப்போ இங்கே ஒரு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ரிவரை நம்ம உருவாக்கலாம். ஓகேங்களா? டேரெக்டாக ப்ளக்கின்ல போயிட்டு வாட்டர் இதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா? நான் டேரெக்டாக ஒரு ரிவரை வந்து நான் எடுத்துகிட்டு வரேன். நான் போய் வாட்டர்னு டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாட்டர் பாடி ரிவர்னு இருக்கு பண்ணு, அதை எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக நான் உள்ளே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்லேயே இருக்கட்டும். டேரெக்டாக நீங்கள் உள்ள ப்ராசஸ் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் வந்துடும். ஓகே, சும்மா ஒரு வளைஞ்சு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே டேரெக்டாக வெளியில் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கரெக்டாக அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த பாயிண்டில் கிளிக் பண்ணி ஆல்ட்டு பிடிச்சி லைட்டாக கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் பெருசாகிக்கலாம்.
ஓகே இது எனக்கு கரெக்டாக இருக்கு. ஓகே இது எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் சம்மந்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் ஆனில் தான் இருக்குது. ஓகேங்களா, இங்கே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம உள்ளே எதனா ஒன்று எடுத்துகிட்டு வருவோம். ஓகேங்களா, இந்த மவுண்டன் எடுத்துகிட்டு வருவோம். ஃபஸ்ட்டு இந்த மவுண்டன் இங்கே. ஓகேங்களா, கொஞ்சம் லேட் ஆகும், டிலே ஆகும் இது பண்ணக்குள்ள உள்ள. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த ப்ளூ பிரிண்ட்டை வந்து அடுத்த தடவை காப்பி பண்ணக்குள்ள உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, டேரெக்டாக நம்ம வந்து இங்கே வந்து டீட்டெயில் பேனலில் போய் டீட்டெயில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டேரெக்டாக அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ப்ளூ பிரிண்ட் அழகாக தெரியும். ஓகேங்களா, அதை நம்ம இதுக்கேற்ற மாரி ரொட்டேட் பண்ணி நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே நம்ம பெருசாக கூட நம்ம வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். இது வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருக்குது, ஏன்னா நான் இங்கே வந்து இதில் வச்சுருக்கேன். நீங்கள் மாற்றினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஓகே இது இங்கே இருக்கட்டும். இப்போ நான் இதையே டூப்ளிகேட் பண்ணி இங்கே வச்சுட்டு நான் ஆங்கிளை மட்டும் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, ஆங்கிள் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிக்கலாம். ஆங்கிள் அதுக்கப்புறம் ஹைட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் சூப்பராக. நான் வந்து இப்படி வச்சுட்டு இந்த ஆங்கிள் இப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஓகே இது அதுக்கப்புறம் நான் இந்த ரெண்டுத்தையும் காப்பி பண்ணிவிட்டு ஓகே ஸ்பேஸ் அமைத்துட்டு ஆல்ட்டு பிடிச்சி இங்கே நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே மறுபடியும் அது ரெண்டு ஆல்ட்டை பிடிச்சி நான் அப்படி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே இங்கேயும் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் இங்கேயும் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கேயும் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். லைட்டாக உள்ளே எடுத்துகிட்டு வந்து ஓகே இப்போ வந்து நம்ம என்னென்னா ஒரே மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் 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 ஆல்டர் பண்ண வேண்டியதான். லைட்டாக ஆங்கிள் சேஞ்ச். ஓகே இது எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் வந்து போக நம்ம ஆட் பண்ணக்குள்ள இன்னும் கொஞ்சம் ரியலாகவே இருக்கும். இப்போ நம்ம இதை பண்ணி என்ன பண்ண போறோம்னா இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அப்படியே நான் இந்த பக்கம் நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஒன்று எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட்டு பிடிச்சி நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஸ்பேஸ் அமைத்தி ஒரு ரொட்டேட். ஓகே ரொட்டேட் அமைத்திட்டு மறுபடியும் நான் இங்கே எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறேன். ஓகே இது கரெக்டாக இருக்குது. ஓகே லைட் உங்களுக்கு எப்படி வேணுமோ கண்ட்ரோல் எல் கொடுத்துட்டு நீங்கள் லைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி வேணுமோ. நான் வந்து இந்த இப்படி இந்த மாரி இங்கே வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஓகே நான் பண்ணுற மாரி தான் நீங்கள் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு நிறைய ஸ்டாட்டிக் மெஷ் இங்கே இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். நான் போக நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன், கரெக்டாக இருக்கும் நம்ம. ஓகே நம்ம இப்போ வந்து ஃபுல்லாகவே ப்ளூ பிரிண்ட் வந்து செட் பண்ணியாச்சு. ஓகே நமக்கு எந்த இடம் கேமரா வைக்க போகிறோம்னா நான் இங்கே தான் வைக்க போகிறேன். அதனால் எனக்கு இந்த ப்ரிவியூ மட்டும் தெரிஞ்சால் போதும், பின்னாடி இருக்கிறதுலாம் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமைச்சிட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக கீழே அப்படியே வந்தோம்னா நமக்கு ஒரு ஸ்டாட்டிக் மெஷ். ஓகே நான் இது எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதை எடுத்து டேரெக்டாக நம்ம இங்கே இந்த இடத்துல வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்குது, நான் சின்னதாக கூட வச்சுக்கிறேன். இதை எடுத்துகிட்டு அப்படியே நான் பக்கத்தில் கூட அப்படியே வச்சுக்கிறேன் டூப்ளிகேட் பண்ணி. ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்டாட்டிக் மிஷன் அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய மிஷ்ஷை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். உதாரணத்துக்கு நான் இந்த மிஷினை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இல்லைனா நம்ம இந்த இது கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது நல்லா லுக்காக யூனிக்காக இருக்கும்.
எந்த இடத்துல உங்களுக்கு வேணாம்னா அந்த இடத்துல வந்து டெலிட் பண்ணிவிடுங்க. ஓகே, கேமரா ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இது வந்து இங்கே இருக்குது எனக்கு. அப்படியே லைட்டாக உள்ளே தூக்கி அப்படியே ஓகே, இந்த ஓரத்தில் எனக்கு இருக்க மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இதே கொஞ்சம் பக்கத்தில் டூப்ளிகேட் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி எனக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே அப்படியே நான் வச்சுக்கிறேன். இது அங்கே. வேறு நீங்கள் வேறு வேணுனாலும் நீங்கள் வேறு என்ன வச்சுக்கலாம். நான் இது எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா, உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, நம்ம பின்னாடி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்குது, நம்ம அதையும் ஃபில் பண்ணுவோம். ஓகேங்களா, நம்ம முன்னாடி மட்டும் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, டேரெக்டாக நான் இதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாரி உங்களுக்கு நமக்கு ஃபில் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஓகே, இங்கே வந்து கரெக்டாக ஒரு அழகாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக கண்ட்ரோல் எல் கொடுத்து லைட்டிங் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங் கரெக்டாக இருக்குது. நான் லைட்டாக இந்த பாறை லைட்டாக உள்ள ஊற்றிக்கிறேன். தேவையில்லாத மரத்தெல்லாம் கொஞ்சம் நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம். நான் ஒரே மாதிரி இருக்கலாம், அப்படி மிக்ஸ் பண்ணி இருக்கட்டும். ஓகே, நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாரி நீங்கள் இதில் இருக்கிற அசட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உள்ளே வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இது ஒன்று இருக்குது. ஓகே, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வேறு மிஷின் வந்து நமக்கு நிறையா இருக்கும், நமக்கு ப்ளூ பிரிண்ட்டு. இதை இங்கே நீங்கள் யூஸ் பண்ணி கூட நிறையா இருக்குது பாருங்கள். இது யூஸ் பண்ணி கூட நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டு டேரெக்டாக நமக்கு வந்து அந்த கிரவுண்டு வேணும் இல்லையா, இங்கே வந்து டேரெக்டாக நம்ம கிரவுண்டு மெட்டீரியல் நிறையா இருக்கும். உங்களுக்கு எந்த கிரவுண்டு வேணுமோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கூட வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே, நான் வந்து இந்த அசட்டை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வைக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே, நான் இது சும்மா யூஸ் பண்ணுறேன். லைட்டாக டேர்ன் பண்ணி நம்ம கீழே கிரவுண்டில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் அது அப்படியே கொஞ்சம் பெருசாக வைக்க போகிறேன். அதனால் டேரெக்டாக நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாத்தையும் இங்கே இருக்கிறத எல்லாத்தையும் கிளிக் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இங்கே இருக்கிறத டேரெக்டாக எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பெருசாக வைக்கலாம். ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்க இடம். ஓகே, இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். அப்படியே நான் என்ன பண்ணேன், லைட்டாக நவுத்திக்கிறேன். ஓகேங்களா, எனக்கு இது வரைக்குமே நான் நவுத்திக்கிறேன். ஓகே, நவுத்திட்டு இங்கே கொஞ்சம் ஆப்ஜெக்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே நவுத்திக்கலாம். கவர்மெண்ட் லைட்டாக தூக்கி வச்சுக்கலாம். இதையுமே நான் நவுத்திக்கிறேன். அப்படியே நவுத்திக்கலாம். அப்புறம் இதையும் கொஞ்சம் நவுத்திக்கலாம். உங்களுக்கு எது எது வேணுமோ அப்படி இப்படியே நவுத்திக்கலாம் நீங்கள் சூப்பராக. அப்படியே இதையும் நவுத்திக்கிறேன். ஓகே, எனக்கு இது வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் நவுத்துனதுனால கொஞ்சம் மாறி போச்சு. அப்படியே ஃபில் பண்ணிக்க வேண்டியதான் நீங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து வாட்டர் பாடியை வந்து நம்ம கொஞ்சம் பெருசாகிக்கலாம். ஓகேங்களா, கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பெருசாக இருக்கும். அப்படியே நீங்கள் பெருசாகினீங்கன்னா பெருசாகும். ஓகேங்களா, இது ஓகேன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு. ஓகே, இது ஓகே.
இந்த இடத்துல நம்ம அந்தளவுக்கு கவர் வராது, அதனால் அதுக்கு அங்கே பிரச்சனை இல்லை. நம்ம இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல இங்கே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். கீழே வந்து சும்மா லேண்ட்ஸ்கேப் மாரி இருக்கும், இங்கே உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கும், அதை கூட எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்சம் நான் பெருசாக வைக்கிறேன். ஓகே, இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு இங்கே இருக்காது. ஒரு சில மெட்டீரியல்லாம் வந்து நான் வேறு ஒரு இடத்துல இருந்து மைக்ரேட் பண்ணேன். அதாவது எந்த இடம்னா, டேரெக்டாக நீங்கள் ஃபேப் ஸ்டோர் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டார்க் டெம்பிள்னு சொல்லிட்டு ஒரு அசெட் இருக்கும், நான் அதுலேருந்து தான் டவுன்லோட் பண்ணேன். உங்களுக்கு இந்த இது வந்து அசெட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் சாம்பிள் ஃபைல்லே இருக்கும், இதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, இதுவும் வந்து உங்களுக்கு 40 GB வரும். இல்லை நாங்கள் இதிலே பண்ண தந்தால் இதிலே வந்து அசெட் வந்து கிரவுண்ட் அசெட் வந்து இங்கெல்லாம் இருக்கும், நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதான் யூஸ் பண்ணணும் இல்லை, என்கிட்ட அது இருந்துச்சு, அதனால் நான் அதையும் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இங்கே இருக்குது, கரெக்டாக கிரவுண்டு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அதே டூப்ளிகேட் பண்ணி நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதை வந்து கரெக்டாக செலெக்ஷன் பண்ண முடியாது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுலேருந்து நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியதான். இது ஒரு பண்ணும் N1லேருந்து N எத்தனை டூப்ளிகேட் பண்ணியிருக்கோம், N29 வரைக்கும். ஓகேங்களா, டூப்ளிகேட் செலக்ட் ஆகிடுச்சுங்களா, அப்படியே நீங்கள் ஆல்ட்டை பிடிச்சி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே ரொட்டேஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ நோக்கி வச்சுக்க வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அழகான கிரவுண்டு எஃபெக்ட் வந்து நம்ம இந்த வாட்டரோடவே கிடச்சிடுச்சு. நம்ம இதுமாரி கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த இடத்துலையும் நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஓகே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம மறைச்சிக்கலாம். ஓகேங்களா, கீழே வந்து அதேமாதிரி தான், கீழே வந்து ஏகப்பட்ட கிரவுண்ட் அசெட்டும் இருக்கும், வாட்டர் இருக்கும், அதுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் ஸ்டோன் எடுத்து நான் வாட்டருக்குள்ளே வைக்க போகிறேன். அப்படியே எடுத்து வந்து நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு நான் அது வந்து நல்லா பெருசாக வைக்கிறேன். உங்களுக்கு இவ்வளோ பெருசாக வைக்கிறேன். அப்படியே கீழே எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல எனக்கு வைக்கப்போம். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே அழகாக இங்கே குட்டி குட்டியாக நான் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து ஒரே மாதிரி பண்ணாதீங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள். ஏன்னா ஒரே மாதிரி பண்ணால் அந்தளவுக்கு அப்படியே தெரியும், ஒரே மாதிரி இருக்க மாதிரி தெரியும். அப்படி நீங்கள் ஆல்ட்டு பிடிச்சி நீங்கள் எங்கே வேணுமோ அப்படியே நீங்கள் எடுத்துன்னு வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து ஒரே மாதிரி பண்ண வேணாம் தான் நான் சொல்லுவேன். அப்படியே உங்களுக்கு எங்கெங்கே ஃபில் பண்ணணுமோ அங்கங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக ஒர்க் பண்ணதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஒரு பெரிய பாறையை நம்ம எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம். ஓகே, நான் இதை எடுத்துக்கிறேன். இது எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வச்சிடுறேன். ஓகே, நான் ரொட்டேஷன் பண்ணிக்கிறேன். வந்துட்டு சும்மா சாய்வெல்லாம் அப்படியே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ டேரெக்டாக நம்ம வந்து இங்கே வச்சாச்சு இல்லையா. ஓகே, இங்கே இருக்குது இப்படி இன்னும் அது ஸ்ட்ரக்சர் வந்து கீழே வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா வேர் கூட எடுத்துகிட்டு வந்து நம்ம வைக்கலாம். ஓகேங்களா, இப்போ என்னன்னா மேலே 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 பார்த்து ஓகே இதோ இருக்கு பாருங்கள், இதெல்லாம் கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உள்ளே வைக்கலாம். நல்லா அதெல்லாம் பெருசாக வைக்கலாம்.
இன்னும் இதெல்லாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். அப்படி மேலே ஓகே இங்கேருந்து வேர் தொங்குற மாதிரி. ஓகே இங்கே இப்படி, அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வேணுமோ இங்கே செடியா செடி டைரெக்டாக இங்கேருந்து இங்கேருந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே வச்சுக்கலாம் அழகாக. இதோ ஒரு வேறு இருக்குது, இதையே நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது பண்ணிவிட்டு ஓகே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேறு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கூட இங்கேருந்து டூப்ளிகேட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆட் பண்ணி சைஸ் கூட நீங்கள் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரொட்டேஷன் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். ஓகே உங்களுக்கு எவ்வளோ தூரம் நம்ம மெஷ்ஷை வந்து இம்போர்ட் பண்ணி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸ்டார்டிங் மெஷின் இம்போர்ட் பண்ணி பண்ணலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு ஒரு கேமரா எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். லெவல் சீக்வன்சர், ஓகே நியூ லெவல் சீக்வன்சர், சும்மா ஒரு கேமரா. ஓகே கேமரா வந்து நான் இங்கே வந்து வச்சுக்கிறேன். லெவல் சீக்வன்சர் இங்கே இருக்குது. இதே நான் இங்கே அப்படியே போயிடுறேன். கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா 35 இருக்கும், நம்ம 25 மாற்றிக்கணும். 25 ஓகேங்களா, 25. ஓகே உங்களுக்கு இதுமாரி உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து என்ன அனிமே பண்ணலாம், என்ன எதனா ஒன்று ஐடியா இருந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் சூப்பராக பண்ணலாம். ஓகே கேமரா செட் பண்ணியாச்சு. நம்ம இந்தமாரி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ வந்து கண்ட்ரோல் எல் கொடுத்துட்டு நமக்கு தேவையான லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இருக்குது அப்படியே. இங்கே காலையில் நீங்கள் மார்னிங் டைம் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிகினருக்கான டுட்டோரியல். அதனால தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வெறும் நம்ம ஸ்டாட்டிக் மிஷ் அப்புறம் ப்ளூ பிரிண்ட்டை வச்சு மட்டுமே எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணுறதுன்றது வந்து கிளாஸாக பார்த்துட்ருக்கோம். இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் ரியலாக வேணும்னா நீங்கள் லைட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா, டேரெக்டாக மேலே அவுட்லைனருக்கு போயிட்டு ஃபாக், நீங்கள் டேரெக்டாக ஃபாக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாகோட கண்ட்ரோல்லாம் கீழே வந்துடும். நீங்கள் வந்து ஃபாக் வேணாலும் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் மாற்றிக்கலாம், எந்த அளவுக்கு வேணும் எந்த அளவுக்கு வேணான்ற மாரி கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே டேரெக்டாக கீழே வந்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் இங்கேயே ஃபாகை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எப்படி வேணும் உங்களுக்கு ஃபாகு எப்படி வேணும்னு சொல்லிட்டு இப்படியே கண்ட்ரோல் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்களுக்கு ஃபாக் வந்து ஆக்ட் ஆகும். அப்படியே கண்ட்ரோல் எல் அப்படியே இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எல் கொடுத்தீங்கன்னா அந்த மார்னிங் டைம் ஈவினிங் டைம்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபாக் வந்து ஆக்ட் ஆகும். தெரியுதுங்களா, உங்களுக்கு ஃபாக் வந்து இது பண்ண தெரியுதுங்களா. அப்படியே வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் ஃபாகை யூஸ் பண்ணி நீங்கள் அனிமே பண்ணுறதா இருந்தாலும் சரி, எது பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் இந்தமாரி கொஞ்சம் ரியலாக பண்ணிக்கலாம் சூப்பராக. ஓகே இப்போ வந்து டேரெக்டாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கு பாருங்கள். அப்படியே நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாக் எந்த கலரில் வேணுன்ற மாரி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த கலரில் ஃபாக் வேணும் இந்த மாதிரி வேணும் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இதில். ஏன்னா ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன் மாற்றினா தான் உங்களுக்கு ஃபாக் கரெக்டாக கலர் வரும். ஓகேங்களா, இது வந்து தான் பேசிக். ஓகேங்களா, இந்தமாரி கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ரெண்டர் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் வந்து ரெண்டர் எப்படி ஈஸியான ஒரு ரெண்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, டேரெக்டாக நம்ம லெவல் சீக்வன்சர் இருக்கு பாருங்க, டேரெக்டாக நம்ம க்ரியேட் பண்ணோம்ல புதுசாக, அது வந்து அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும். இப்போ டேரெக்டாக நான் ஃபுல்லாக கொடுத்துட்டு இப்போ டேரெக்டாக ரெண்டர்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டர் செக்ஷன் வந்து வந்துடும். ஓகேங்களா, டேரெக்டாக நீங்கள் ரெண்டர் கொடுக்கலாம். டேரெக்டாக நீங்கள் ரெண்டர் கொடுத்தா பேசிக்காக உங்களுக்கு ரெண்டர் ஆகும். ஜேபிஜியில் தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே டிஃபால்ட்டாக ரெண்டர் ஆகும். அசப் கொடுத்துட்டு டேரெக்டாக இங்கே ரெண்டர் லோக்கல்னு இருக்கு பாருங்க, அங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டர் ஆகிடும். இப்போ வந்து நாம் வந்து சும்மா ஒரு ஹை குவாலிட்டியாக கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக எப்படி ரெண்டர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே டேரெக்டாக இதை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம ஜேபிஜே இருக்குது பாருங்கள், அதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஆஃப் பண்ணிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு மேலே போயிட்டு பிஎன்ஜி நம்ம ஆன் பண்ணணும். ஓகேங்களா, பிஎன்ஜி இருக்குது பாருங்கள், பிஎன்ஜி சீக்வன்சர் அதை ஆன் பண்ணிவிட்டு டேரெக்டாக மறுபடியும் வந்து ரெண்டர் செக்ஷன் மேலே செட்டிங்ஸில் போயிட்டு ஆன்டி அலையன்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 64 அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 32 இருக்குது பாருங்கள்,
அப்படியே கிளிக் பண்ணிட்டு 120 கீழே வந்து 120 ஓகேங்களா. டேரெக்டாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஆன்டி அலைன்ஸ்ன்னு இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்செப்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல ஃபோல்டர் வேணுமோ இந்த மேலேயே இருக்கும். இங்கே எந்த இடத்துல நீங்கள் இம்போர்ட் பண்ண போகிறீங்களோ ஒரு ஃபோல்டர் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அந்த ஃபோல்டர் செலெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்துடும். டேரெக்டாக நீங்கள் அக்செப்ட் கொடுத்துட்டு நீங்கள் ரெண்டர் லோக்கல் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இது வந்து ஃபுல்லாகவே பிகினருக்கான டுட்டோரியல் தான். ஃபுல்லாகவே நம்ம ஓவரால் எல்லாமே பேசிக் வந்து எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வந்து நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா. இது வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து வரும். ஓகே, நான் பண்ண மாரி மட்டும் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம்.